ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இன்றைய நாட்களில் எல்லா மனிதர்களும் பலவிதமான பலிகளை செலுத்தி தங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார்கள். தங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்துகிறார்கள். பலவிதமான பலிகளை செலுத்தி இது தாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு பிரியமாய் இருக்குமோ என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி எழுதப்படுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமொழிகளை எழுதினதான சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு ஆயிரமான பலிகளை செலுத்தின ஒரு தேவ மனிதன். வேத புத்தகத்துல அநேகரை நாம் பார்க்க முடியும், கர்த்தருக்கு பலி செலுத்தினவர்களை பார்க்க முடியும். ஆனால் தேவனாய கர்த்தர் இந்த பலிகளின் மேல பிரியமாய் இராதபடிக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படிக்கு பலவிதமான பலிகளை நீங்கள் செலுத்துவதை காட்டிலும் நீதியும் நியாயத்தையும் செய்வீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல பிரியமாய் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த பூமியில நீதியும் நியாயத்தையும் புரட்டுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில மற்ற மனிதர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுடைய நீதியின் மேல கர்த்தர் பிரியப்பட்டு உங்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களில நீங்களும் நீதியும் நியாயத்தையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.